Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Find the voltage across AB for the given circuit. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற சர்க்கியூட். இப்போ இங்கே ஏபிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இந்த 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு? சீரிஸில் இந்த 1 ஓமில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த 1 ஓம் வழியாக என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட்டு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த சர்க்கியூட்டை இப்படியே வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரிஸாக நமக்கு என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் I is equal to V by Rன்னு. அப்போது I is equal to V by R அப்படின்னா 1 divided by 2. இந்த இதை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த வோல்டேஜ் சோர்ஸை தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கரண்ட் சோர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ 1/2ங்கிறது என்னது? நமக்கு 0.5 ஆம்பியர். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் சோர்ஸை போட்டுக்கலாம். ஸோ கரண்ட் சோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கணும்? அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக போடணும். இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்ம வந்து கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கியூட்டை நான் போட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து வேல்யூ என்ன? 0.5 ஆம்பியர்னு இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 2 ஓம்னு இருக்குது. இங்கே இருக்கிற இந்த 2 ஓமை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஏபிக்கு அக்ராஸாக என்ன இருக்குது? 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கோங்க. கரெக்டா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 ஓம் இருக்குது. இந்த 1 ஓமுக்கு சீரிஸில் ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அந்த 1 ஓம் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஆம்பியர் கரண்ட்டு தான். அப்போ இதுதான் கொடுத்துருந்த சர்க்கியூட்டு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? இதை ஏன்னு மார்க் பண்ணிக்கிறோம், இதை பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸும் இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி இருக்குது? பார்லலாக இருக்குது. இன் பிட்வீனில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை, பார்லலாக இருக்குது. ஓகேவா? அப்போ பேரலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலல் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? ஜென்ரலாக ஃபார்முலா R1 × R2 / R1 + R2ன்னு எழுதுவோம். கரெக்டாக? இங்கே R1ங்கிறதும் 2 ஓம் தான், R2ங்கிறது 2 ஓம் தான். ஸோ அப்போது 2 × 2 / 2 + 2. ஸோ 4 / 4. அப்போ நமக்கு என்ன வரும்? 1ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சர்க்கியூட்டை மறுபடியும் ரீட்ரா பண்ணிக்கலாம். இது அப்வர்ட் டைரக்ஷனு. இந்த ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா பேரலல் சர்க்கியூட் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கரண்ட்டு எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் கேட்கலாம், மேடம் 2 ஏபிக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தானே கேட்டாங்க, 2 ஓமுக்கு அக்ராஸாக இருக்கிறது, நீங்கள் ஆனால் வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா பேரலலுங்கிறதுனால உங்களுக்கு வந்து வோல்டேஜ் சேமாக இருக்கும். இங்கே இருக்கிறது 0.5 ஆம்பியர். கரெக்டுங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த 1 ஓமுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இந்த 3 ஆம்பியர் கரண்ட் என்ன ஆகுது? நோடு ஏவை நோக்கி வருது. அதே மாதிரி இந்த 0.5ம் மூவிங் டுவர்ட்ஸ் த நோட் பாயிண்ட். அப்போது இந்த 2 கரண்ட்டும் நமக்கு என்ன ஆகுது? ரெண்டும் வந்து ஆட் ஆகுது. ஆட் ஆகிறப்போ இங்கே 3, இங்கே 0.5, அப்போ 3.5. அப்போ இந்த பிரான்ச் வழியாக நமக்கு போகிற கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 3.5 ஆம்பியர். ஸோ அப்போ நமக்கு நல்லா தெரியும் V is equal to என்ன ஃபார்முலா? V is equal to IR. ஐயோட வேல்யூ எவ்வளோ? 3.5. ஆரோட வேல்யூ என்ன? 1. அப்போ வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ வரும்? 3.5 வோல்ட்டுன்னு வரும். அப்போது இந்த வோல்டேஜ் தான் எனக்கு எதுக்கு அக்ராஸாகவும் இருக்கும்? ஏபி டெர்மினலுக்கு அக்ராஸாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஓகேங்களா?
பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. நான் தான் ரொம்ப நேரம் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஷார்ட்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸாக மாற்றிட்டோம். அடுத்து 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்ததுனால அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. அந்த 2 கரண்ட் சோர்ஸோட டைரக்ஷனும் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. அதனால் ஆட் ஆகிருது. அப்போ கரண்ட் தெரிஞ்சிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.